शिव के फरिश्ते क्रांति हम हैं लाए, शिव के फरिश्ते क्रांति हम हैं लाए, बाबा के दुलारे शांति हम फैलाए। शिव के फरिश्ते क्रांति हम हैं लाए, बाबा के दुलारे शांति हम फैलाए। ज्ञान का दीप जलाएंगे, अंधकार मिटाएंगे, सत्य का पाठ पढ़ाकर नई दिशा दिखाएंगे। ஓம் சாந்தி. இன்று பட்டியினுடைய 20வது நாள். இன்று அகத்திய முரளியினுடைய டேட் 20/2/1984. இன்று முரளியினுடைய தலைப்பு ஒரு சர்வசிரேஷ்ட மகான் மற்றும் நன்மை நிறைந்த நேரம். சிரேஷ்டமான நேரம் அப்படின்னு எதை சொல்லலாம் அப்படின்னா, குழந்தைகள் எப்போ தெரிந்து கொள்கின்றார்கள், ஏற்றுக்கொள்கிறார்கள் தந்தையை, அப்புறம் உள்ளத்தால என்னுடைய பாபா அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அதுதான் ஒரு மிக உயர்ந்த சிரேஷ்டமான நேரமாக சொல்லப்படுது. அந்த நேரம்தான் மிக மிக நன்மை நிறைந்த நேரமாக சொல்லப்படுகின்றது. அப்போ அதை அனைவருமே நினைவுல வச்சிருப்பாங்க இல்லையா. ஸோ எப்போ நம்ம பாபாவை தெரிஞ்சுக்கிட்டோமோ அப்போ அனுபவம் செய்ய ஆரம்பிக்கிறோம். எப்படி அனுபவம் ஏற்படுது? பாபாவுடையவங்களாக ஆகிறது, பாபாவை சந்திப்பது, அப்போ அதிகாரத்துக்கு பிராப்தமாக அடைவது. அப்போ பாபாவுடையவங்களாக ஆகுறது அப்படின்னாலே என்ன அர்த்தம் அப்படின்னா, எப்போ நமக்கு ஞானம் கிடைக்குதோ அப்போ நாம பாபாவுடையவங்களாக ஆயிடுறோம். ஆகுவது, அதைத்தான் ஆகுவது அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ பாபாவை சந்திக்கிறோம் அப்படின்னாலே என்ன அர்த்தம், நமக்கு அதிகாரம் கிடைக்குது. இப்போ அதிகாரம் அப்படின்னாலே என்னன்னா 21 ஜென்மத்திற்கு ராஜ்ய பாக்கிய அதிகாரம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ தெரிந்து கொள்வது, ஏற்றுக்கொள்வது அப்படின்னாலே என்ன அர்த்தம், தன்னை பற்றி தெரிந்து கொள்வது, பாபாவை பற்றி தெரிந்து கொள்வது. அப்போ ஏற்றுக்கொள்வது அப்படின்னாலே என்ன அர்த்தம், பாபாவுடைய ஸ்ரீமத்தை ஏற்றுக்கொள்வது. எப்போ நாம மேரா பாபா அப்படின்னு சொல்றோமோ அப்போ என்ன ஆயிடுதான், நமக்கு சுபமான நேரம் ஆரம்பிச்சிடுது. அப்போ அடுத்தது என்னன்னா, நாம அனாதையிலிருந்து சனாதனாக ஆயிட்டோம். எப்படி நாம அனாதையிலிருந்து சனாதனாக ஆகுறோம், எப்போ பரமாத்மாவுடைய சக்தி, அன்பு, அப்புறம் பரமாத்மாவுடைய வழிகாட்டுதல் கிடைக்குதோ அந்த நேரம். அப்போ அந்த சமயம் என்ன ஆகுது, ஆத்மா பாதுகாப்பை உணர்கின்றது. எப்போ பாபாவுடைய அன்பு, சக்தி, வழிகாட்டுதல் கிடைக்குதோ அப்போ ஆத்மா பரமாத்மாவிடமிருந்து பாதுகாப்பை அனுபவம் செய்கின்றது. எப்போ நம்ம பகவானிடமிருந்து முகத்தை திருப்புறோமோ அப்போ அனாதைகளாக ஆயிடுறோம். அப்போ மாயாவுடைய ஆகர்ஷணத்துல போய் மாற்றுறதுனால நாம என்ன ஆகுறோம், துக்கப்படுறோம், ஏமாற்றம் அடைகிறோம். எப்போ நாம சனாதனாக ஆகுறோம், எப்போ ஆத்மாவுக்கு தன்னுடைய தந்தையினுடைய சத்தியமான அறிமுகம் கிடைக்குது, அதை ஏற்றுக்கொள்கின்றோம், அப்பொழுது நாம சனாதனாக ஆயிடுறோம். அப்பொழுது பரமாத்மாவுடைய உண்மையான அன்பு மற்றும் பாதுகாப்பு மற்றும் வழிகாட்டுதல் அனைத்தையுமே அனுபவம் செய்ய ஆரம்பிக்கிறோம். இப்போ நமக்கு பாபாவுடைய அறிமுகம் கிடைக்கின்றதோ அப்போ நமக்கு என்ன ஆகின்றது, பாதுகாப்பு கவசம் என்பது விடுகின்றது. அடுத்த பாயிண்ட் அப்பிராப்தி மற்றும் பிராப்தி. அப்போ எப்போ நம்ம பாபாவுடையவங்களாக ஆகுறோமோ அப்போ என்ன கிடைக்குது, பிராப்தி தான் கிடைக்கின்றது. பிராப்தம் அப்படின்னாலே இது ஸ்தூலமான வஸ்துக்கள் கிடையாது, இது கஜானா, அதாவது பாபா கிட்ட இருந்து நாம அடையக்கூடிய கஜானா, பிராமணர்கள் அடையக்கூடிய கஜானா. இதை வேற யாரும் அடையவே முடியாது. அடுத்தது ஏழையிலிருந்து ராஜா. ஏழை அப்படின்னாலே என்ன அர்த்தம், நாம ஸ்தூலமான விஷயங்களை போய் மாட்டிக்கொள்றதுதான் ஏழை அப்படின்னு சொல்லப்படுது. ராஜா அப்படின்ற நிலைன்றது உயர்வான நிலைன்றது. இப்போ ராஜா அப்படின்னாலே என்ன இருக்குன்னா, இந்த தேகத்தினுடைய உலகத்திலிருந்து அப்பாற்பட்டு இருக்கிறது, விடுபட்டு இருக்கிறது, பரிசாவாக இருக்கிறது, அதுதான் பர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ராஜா, அதாவது பத்தர் புத்தி மற்றும் தங்க புத்தி அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ பத்தர் புத்தினா என்ன, பத்தர் புத்தினா என்ன, அவங்களால சுதர்சன சக்கரத்துல
அதாவது சுய தரிசனத்துல வந்து அவங்களால இருக்க முடியாது. அவங்கள தான் வந்து பத்தர் புத்தி அப்படின்னு சொல்லப்படுது. பாரத் புத்தி அப்படின்னாலே வந்து என்னன்னா, சுதர்சன சக்கரத்துல வந்து நிலையாக சுத்திட்டு இருப்பாங்க. மேலும் எல்லா விஷயங்கள்லயும் வந்து அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து கவனம் இருக்கும். இதை செய்யணும், அதை செய்யணும் அப்படின்ற கவனம் இருக்கும். ஞானத்துல வந்து கவனம் இருக்கணும். நாம வந்து பாபாவை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதுல கவனம் இருக்கும். பாபாவோட ஸ்ரீமத்துப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லி கவனம் இருக்கும். ஸோ எப்போ வந்து ஆத்மா வந்து வைரத்திற்கு சமமாக ஆகும். எப்போ வந்து வைரம் ஜொலிக்கும் அப்படின்னா, அப்போ ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு பதில் வந்து சொல்றாங்க. ஆனா இப்போ வந்து பாபா என்ன பண்றாரு, அவ்யக்த முரளி வந்து கொடுத்துட்டே இருக்காரு இல்லையா? அவ்யக்த முரளிக்குள்ள நம்ம போறதுனாலே வந்து என்ன அர்த்தம், ஆத்மா வந்து ஜொலிக்குது அப்படின்றதுதான் வந்து விஷயம். எப்போ வந்து நாம வந்து அவ்யக்த முரளி படிக்கிறோம், கேட்கிறோம் அப்படின்னாலே என்ன ஆகுது, ஆத்மாக்கு ஆத்மாக்குள்ள வந்து என்ன ஏற்படுது, ஆத்மாக்குள்ள இருக்கக்கூடிய குப்பைகள்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து வெளியேற ஆரம்பிச்சிருது. அப்போ ஆத்மா என்ன ஆகுது, ஜொலிக்க ஆரம்பிக்குது. ஜொலிக்க ஆரம்பிக்கக்கூடிய ஒளியாக ஆயிடுது. பத்தர் புத்தியாக இருக்கக்கூடியவங்க முரளி வந்து கேட்பாங்க. ஆனா அவங்க என்ன நிலையில வந்து கேட்பாங்க, இது வந்து எனக்கு அப்படின்னு கேட்க மாட்டாங்க, இது அவங்களுக்கு இவங்களுக்கு அப்படின்ற மாதிரி வந்து கேட்பாங்க. அடுத்து வந்து பாபா என்ன சொல்றாரு, பேண்டு அப்புறம் ட்ரம், இந்த ரெண்டை பத்தி சொல்றாரு. பேண்ட் அப்படின்னாலே வந்து என்ன அர்த்தம், ஒரே இடத்துல இருந்துட்டு பாபாவுடைய மெசேஜை வந்து கொடுக்கறது. அப்போ பாபா என்ன சொல்றாங்க, நாம வந்து என்ன ஆகணுமா, ட்ரம்ஸ் மாதிரி பல இடங்களுக்கு போய் பாபாவோட மெசேஜை வந்து கொடுத்து முழு உலகத்தையும் வந்து என்ன பண்ணணும், விழிப்புணர்வு வந்து ஏற்படுத்தணும். அப்போ இந்த ட்ரம், அந்த கொட்டுன்னு சொல்றாங்க இல்லையா, அந்த முரசு, அது வந்து எங்க இருக்கும், கோயில்கள்ல வந்து ஒலிக்கும். அப்போ கோயில்கள்ல வந்து ஒலிக்குதுனால என்ன இருக்கும், அங்க வந்து சத்சங்கம் இருக்கும் இல்லையா? அப்போ அது மாதிரிதான் வந்து நாம பாபாவுடைய ஞானத்தை வந்து உலகம் முழுவதும் கொடுப்பதற்கு அந்த மாதிரி ஒரு சத்சங்கத்தை வந்து உருவாக்கணும். நாம முரசு கொட்டணும். அப்ப இந்த முரசுல இருந்து முதலாக என்ன ஒரு சப்தம் வந்து வெளிப்படணும். அப்ப அந்த அந்த முரசுல இருந்து என்ன வெளிப்படணும் அப்படின்னா, என்னுடைய பாபா, என்னுடைய பாபா, ஒருவர் 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 அப்படின்ற அந்த சப்தங்கள் வந்து வெளிப்படணும். அப்புறம் பாபா என்ன சொல்றார், அசம்பவத்தை சம்பவம் ஆக்குவதை பத்தி சொல்றார். அதாவது மனிதனிலிருந்து தேவதையாக ஆகுவது. இப்போ பாபா என்ன பண்றார், மனிதனிலிருந்து தேவதையாக ஆக்குகிறார். அப்போ இது வந்து அசம்பவத்தை சம்பவமாக மாற்றுவது. நாம ஆரம்பத்துல வந்து எப்படி இருந்தோம், நாம அதாவது குரங்கு புத்தி தான், குரங்கு புத்தியோட நம்ம இருந்தோம். அப்போ பாபா என்ன பண்ணார், அசம்பவத்தை சம்பவமாக ஆக்கினார். அப்போ நம்ம மேல வந்து என்ன தசா வந்து இருந்தது, நமக்கு இப்போ வந்து என்னாச்சு, மூன்றாவது கண் வந்து திறந்து விட்டது. இப்போ எல்லாருக்குமே வந்து ஞானம் வந்து கிடைச்சிருக்கு. ஆனா எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஞானம் கிடைக்கல இல்லையா? விதவிதமான நேரத்துல, வேற வேற நேரத்துல தான் வந்து இந்த ஞானம் வந்து அடைஞ்சிருக்கோம் நாம. இப்போ வந்து நமக்கு ஞானம் வந்து கிடைக்குதோ, அப்போ அந்த வேலையை தான் வந்து, அந்த நேரத்தை தான் பிரகஸ்பதி தசா அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ மூன்றாவது கண் திறந்துருச்சுன்னா அப்போ என்னன்னு சொல்லுவோம் நாம, என்னுடைய பாபா அப்படின்னு சொல்றோம் இல்லையா? மூன்றாவது கண் திறந்துருச்சுனாலே வந்து என்ன அர்த்தம், பாபாவை பார்க்கறதுக்காக தான் வந்து மூன்றாவது கண் திறந்திருக்கு. பாபாவை அனுபவம் பண்றதுக்காக தான் வந்து மூன்றாவது கண் திறந்திருக்கின்றது. இப்போ நமக்கு வந்து அந்த முயற்சி என்பது வந்து முடிவடைஞ்சது, அன்புன்றது வந்து ஆரம்பிச்சது. எங்க வந்து முயற்சி வந்து இருக்கோ, எங்க வந்து ஹார்ட் ஒர்க் இருக்குதோ, அங்க வந்து அன்பு இல்லைன்னு அர்த்தம். எங்க வந்து மொஹாபத், அதாவது அன்பு இருக்கோ, அங்க வந்து மெஹனத், அதாவது ஹார்ட் ஒர்க் என்பது இருக்காது. அடுத்தது வந்து பாபா வந்து ஹிப்பி அண்ட் ஹாப்பியை பத்தி சொல்றாரு. ஹிப்பி அப்படின்னாலே வந்து என்ன அர்த்தம்னா, ஏதாவது ஒரு சட்டம் நியமம் இருக்கு அப்படின்னா அதுக்கு அடங்காம இருக்கிறது பேர் தான் வந்து ஹிப்பி அப்படின்னு. உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து மகிழ்ச்சிக்காக வந்து அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க. அந்த மகிழ்ச்சியை வந்து எப்படி வந்து கொண்டாடுறாங்களாம், அவங்க ஏதாவது வந்து ஸ்தூலமான பொருள்கள் மூலமா தான் வந்து மகிழ்ச்சியை வந்து அனுபவிக்கிறாங்க. உதாரணத்துக்கு வந்து இந்த மாதிரி ஆல்கஹால், இந்த மாதிரி விஷயங்களை தான் வந்து வச்சுக்கிட்டு தான் வந்து அவங்க மகிழ்ச்சியை வந்து அனுபவம் பண்றாங்க. யார் வந்து நியமங்களை வந்து ஃபாலோ பண்றது இல்லையோ அவங்க தான் வந்து மகிழ்ச்சியை தேடி அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ உண்மையான மகிழ்ச்சி என்பது வந்து யார் கையில இருக்கு, அவங்கவுங்களோட ஓன் சொந்தமான அவங்கவுங்க கையில தான் வந்து இருக்கு. அப்போ மகிழ்ச்சி அப்படின்னாலே வந்து என்ன அர்த்தம், தன்னுடைய உண்மையான சொரூபத்தை வந்து தெரிஞ்சுக்கிறது தான் வந்து மகிழ்ச்சி. தன்னுடைய உண்மையான சொரூபத்தை தெரிஞ்சுக்கிட்டு அந்த உண்மையான சொரூபத்துல நிலைத்திருக்கிறதுக்கு பேர் தான் வந்து உண்மையான மகிழ்ச்சி. நம்ம நம்மளை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம், பாபாவை தெரிஞ்சுக்கிட்டோம், உலக நாடக சக்கரத்தை தெரிஞ்சுக்கிட்டோம், 84 பிறவிகளை வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். இது பாபா என்ன சொல்றார், என்னுடையது மற்றும் உன்னுடையது, அதாவது மேரா தேரா.
தேரா அதாவது உன்னுடையது அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா நீங்க எப்படி ஆயிடுவீங்க? டபுள் லைட் ஆயிடுவீங்க. அனைத்தையுமே வந்து பாபா கிட்ட வந்து கொடுத்தாச்சு. உன்னுடையது அப்படின்னு சொல்லிட்டாலே வந்து அனைத்தையுமே வந்து பாபாவிடம் கொடுத்தாச்சு. என்னுடையது அப்படின்ற போஜ்ல இருந்து நாம வந்து விடுதலை அடைஞ்சிடறோம். விடுதலை அடைஞ்சிட்டோம்னா நாம என்ன ஆயிடுறோம்? லேசாக ஆயிடுறோம். அதாவது என்னுடையது அப்படின்ற போஜ்ல இருந்து லேசாக ஆயிடுறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாத்தையுமே வந்து பாபாவிடம் கொடுத்து விட்டோம் என்று அர்த்தம். அடுத்து பாபா சொல்றாங்க, பாபா வந்து குழந்தைகளை பார்த்து பார்த்து வந்து குஷி அடையிறாராம். இது பிரம்மா பாபா கூட சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, ஆஹா என்னுடைய ஆதி தேவ குழந்தைகளே அப்படின்னு கூப்பிடுறாரு. ஆதி கால ராஜ்ய அதிகாரி குழந்தைகளே. பிறகு சிவபாபா என்ன சொல்றாருன்னா, ஆஹா என்னுடைய அனாதி அழிவற்ற அழிவற்ற ராஜ்யத்தை அடைந்த குழந்தைகளே அப்படின்னு கூப்பிடுறார் சிவபாபா. பாபா சொல்றாங்க, பாபாவுடைய வாழ்க்கை வந்து என்னவாக இருந்தது? உலகத்திற்கு சேவை செய்வதாக இருந்தது. அதாவது முழு உலகத்துக்கும் சேவை செய்யறது தான் வந்து பாபாவுடைய வாழ்க்கையாக இருந்தது. பாபா கேக்குறாங்க, என்ன முரசு வந்து உலகம் முழுவதும் ஒலிக்கணும்? ஒன்றே ஒன்று, ஒன்று ஒன்று அப்படின்ற ஒரே ஒரு பாபா அப்படின்ற அந்த முரசு வந்து முழு உலகத்துக்கும் ஒலிக்கணும். பாப்தாதா தன்னுடைய வாழ்க்கை துணைவிகளை பார்த்து சந்தோஷம் அடைகின்றார். இத்தனை துணைவிகள் பாப்தாதாவுக்கு வந்து இருக்காரு. அந்த ஒருத்தருக்கு வந்து இத்தனை துணைவிகள் இருக்கிறாங்க அப்படின்னா அவ்வளவு எவ்வளவு பெரிய மகான். இப்போ பாபாவுக்கு எவ்வளவு பேர் வந்து வாழ்க்கை துணைவிகளாக ஆயிட்டோம். இப்போ அத்தனை பேரையுமே வந்து வாழ்க்கை துணைவிகளாக ஆக்கிட்டார் இல்லையா பாபா. இப்போ அனைத்து குழந்தைகளுக்கும் பாபா கிட்ட இருந்து என்ன கிடைச்சிருக்கு? அமைதி மற்றும் குஷியினுடைய கஜானா கிடைச்சிருக்கு. அப்போ இந்த அமைதி மற்றும் குஷியினுடைய கஜானாவை அனைத்து ஆத்மாக்களுக்கும் என்ன பண்ணணுமா? பகிர்ந்து கொடுக்க வேண்டும். ஏனென்றால் இந்த ரெண்டுமே வந்து அனைத்து ஆத்மாக்களுக்கும் இப்பொழுது தேவையாக இருக்கின்றது. உண்மையான குஷி மற்றும் அமைதி என்பது அனைவருக்குமே வந்து தேவையாக இருக்கின்றது. இதுல வந்து மகிழ்ச்சிக்காக மனிதர்கள் வந்து பணத்தையோ இல்ல அவங்களுடைய ஸ்தூல உடலுடைய சக்தியோ வந்து எவ்வளவு வந்து விரயம் பண்றாங்க. இந்த அல்பகால குஷிக்காக மனிதர்கள் எவ்வளவு பைசாவை வந்து வீணடிக்கிறாங்க. இங்க நாம என்ன பண்றோம்? யோகா பண்றோம், முரளி படிக்கிறோம், முரளியை வந்து மனன சிந்தனை செய்யறோம். இதெல்லாம் வந்து நாம செய்யறோம். அடுத்து பாபா சொல்றாங்க, நடந்து முடிஞ்சதுக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டு முன்னால போங்க. நடந்து முடிஞ்சது என்னவோ அது முடிஞ்சு போச்சு. இப்ப நாம என்ன செய்யணுமோ அதை நீங்க பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வந்து பாபா தாதிகளை பத்தி வந்து தாதிகளிடம் பேசுறாரு. தாதிகள்கிட்ட என்ன பேசுறாரு அப்படின்னா, சேர்மேன் மற்றும் அருகாமை. இப்போ சேர்மன் மற்றும் நியர் அப்படின்னு சொல்றாரு. நியர்னா என்ன? அருகாமையில், அருகில் இருக்கக்கூடியவங்க. அப்ப தாதி வந்து என்ன பண்றாங்க? அடியும் வந்து பாபாவுடைய ஸ்ரீமத் படி நடக்கிறாங்க. யார் வந்து நியர்ல இருக்கிறாங்களோ அவங்க வந்து டியராக ஆயிடுறாங்க. அதாவது நியர்னா வந்து இங்க பாபா வந்து எதை சொல்றாருன்னா, அடியும் பாபாவுடைய ஸ்ரீமத் படி நடக்கிறவங்க வந்து நியர் பாபாவுக்கு அருகாமையில் இருக்கிறாங்க. அவங்கதான் வந்து அதாவது டியராக ஆயிடுறாங்க. டியர்னா என்ன? பாபாவுக்கு அன்பானவங்களாக ஆயிடுறாங்க. அப்போ இந்த பட்டி அடுத்து வந்து டபுள் லைட்டை பத்தி சொல்றாரு பாபா. அப்போ இந்த பட்டியினுடைய பேர் என்ன? சிவ்கே ஃபரிஸ்தே, அதாவது சிவனுடைய ஃபரிஸ்தாக்கள். ஃபரிஸ்தா அப்படின்னாலே வந்து யாருன்னா டபுள் லைட்டா இருக்கக்கூடியவங்க தான் வந்து ஃபரிஸ்தா. அப்போ ஃபரிஸ்தா அப்படின்னாலே வந்து மற்றவங்களுக்கு அமைதி மற்றும் குஷிக்கு ஆதாரமாக ஆயிடுறாங்க. நாளெல்லாம் வந்து அந்த மாதிரி ஒரு காரியத்தை செய்யணும். மற்றவங்களுக்கு பிரேரணை கொடுக்கக்கூடிய அளவுக்கு, மற்றவங்களுக்கு வந்து பாபாவுடைய அறிமுகம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு, யாருக்காவது வந்து பிரேரணை சந்தேஷ் கொடுக்கக்கூடிய காரியத்தை வந்து நாள் முழுவதும் செஞ்சுட்டே இருக்கணும். பாபா என்ன சொல்றார்? ஜானா மானா, அதாவது தெரிந்து கொள்வது, ஏற்றுக்கொள்வது. அடுத்து வந்து பிராப்தி மற்றும் அப்பிராப்தி. அடுத்து வந்து சனாதன், அனாதி மற்றும் சனாதன். அடுத்து ஃபர்ஸ்ஸே அர்சு. அடுத்து பத்தர் புத்தியிலிருந்து பாரஸ் புத்தி. அடுத்து பேண்டு மற்றும் அந்த முரசு, அசம்பவத்திலிருந்து சம்பவம். அடுத்து வந்து மெய்னத் மொஹாபத்து, தேரா மற்றும் தேரா, அதாவது என்னுடையது மற்றும் உன்னுடையது. பாபாவுக்கு அதை எல்லாத்தையுமே வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னாக என்ன ஆயிடுவீங்க? லைட்டாக ஆயிடுவீங்க. லைட்டாக ஆயிட்டீங்கன்னா நீங்க என்ன ஆயிடுவீங்க? பறந்துருவீங்க. அப்ப நீங்க வந்து தரையிலே வந்து இருக்க மாட்டீங்க. அடுத்து வந்து இது வரைக்கும் பாபா முரளியில என்னென்னலாம் சொன்னாங்க அப்படின்றத கிளாஸ்ல இருக்கவங்ககிட்ட ஒவ்வொருத்தவங்களையும் ஒவ்வொரு பாயிண்ட்ஸா வந்து சொல்றாங்க. இப்போ நம்ம மேல இருக்கிறது என்ன தசா? பிரகஸ்பதி தசா இருக்குன்னு சொல்றாங்க. யாரு சீட்ல செட் ஆயிருக்கிறாங்களோ அவங்களதான் வந்து சேர்மேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி ஒரு பாயிண்ட் சொல்றாங்க. யாருக்கு வந்து அமைதி மற்றும் மகிழ்ச்சியினுடைய கஜானா வந்து தேவைப்படுதோ அதை வந்து எல்லாருக்குமே வந்து பகிர்ந்து கொடுக்கணும் அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. உண்மையான சாந்தி மற்றும் உண்மையான அமைதிக்கு நாம என்ன ஆகணுமா? உண்மையான பண்டாராவாக ஆகணும். இப்பொழுது இது வந்து உயர்வான நேரம், அதாவது உயர்வான நன்மை தரக்கூடிய நேரம் இது.
நம்ம இப்போ வந்து பாபாவுடைய சாத்திகளாக இருக்கிறோம். அப்ப எந்த ஒரு காரியமா இருந்தாலும் அது தானாவே நடந்துரும். ஏன்னா, தானாவே நடந்துரும். ஏற்கனவே வந்து முடிஞ்சிரும் அது. அடுத்து வந்து பாப்தாதாவுடைய வாழ்க்கையே வந்து எதற்காகவும் முழு உலகத்திற்கு சேவை செய்வதற்காக தான் வந்து பாப்தாதாவுடைய வாழ்க்கையே இருக்கு. இப்போ வந்து அன்பு இருக்குமோ, அப்போ வந்து நாம முயற்சியிலிருந்து முக்தி அடைஞ்சிருவோம். பிராமணருடைய கஜானால அப்பிராப்தம் அப்படின்ற எந்த ஒரு பொருளுமே வந்து கிடையவே கிடையாது. இல்லைன்ற எந்த ஒரு பொருளுமே வந்து கிடையாது. இன்றைய ஹோம்வொர்க் வந்து நமக்கு வந்து எப்போ வந்து பிரகஸ்பதி தசா வந்து ஏற்பட்டது அப்படின்றத வந்து எழுதணும். இந்த அனுபவத்த நீங்க வந்து எழுதணும். இதுதான் வந்து ஹோம்வொர்க், இன்றைய ஹோம்வொர்க். ஓம் சாந்தி.